திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவனுக்கு இனிவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஆலயத்தை பார்க்க வந்திருக்கோம். அந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக பழமையான ஆலயம். இது திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோவிலூர் போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டரில் வெறையூர் அப்படின்ற ஊர் இருக்குது. அந்த வெறையூர்லேருந்து குறுக்கே ஒரு 4 கிலோமீட்டர் போனால் வலசை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஊரினுடைய எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வயல்வெளிக்கு சென்டரில் வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு புத்துக்குள்ளே சுவாமி இருந்தார். அந்த சுவாமி பார்த்திங்கன்னா புத்தே ஃபுல்லாக மூழ்கி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு. இப்போ தான் வந்து சுவாமி தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. இப்பயும் சாமி பார்த்தோன்னா புத்து மேலே தான் இருக்கார். அந்த சாமியை தான் இன்றைக்கி தரிசனம் பண்ண வந்திருக்கோம். மிக அற்புதமான திருமேனி, அழகிய அமர்ந்த நிலையில் அமர்ந்திருக்காரு. அந்த சாமியை தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம். இதுதான் அந்த சாமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சாமி தான். இவர் தான் பார்த்தா அந்த மாதிரி இருக்கார். இவர் தான் அழகிய திருமேனியோட காட்சி அளிக்கிறாரு. திருவண்ணாமலை பக்கத்திலேயே தான் இவர் இருக்கார். இது இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஓப்பனாக தான் இருக்காது. இது ஃபுல்லாக இந்த புத்தாக இருந்துருக்கு. இன்றைக்கி பாருங்கள், இந்த புத்து இருக்குது. இந்த புத்து மேலே தான் அந்த சாமி இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பக்கத்தில் வயலில் நெல்லுலேருந்து கரும்புலேருந்து எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு மேடையாகவே இருந்தது, புத்து மாதிரியே. இந்த பொதார் உள்ள சுவாமி வந்து இந்த சுவாமியே முழுகிற அளவுக்கு புத்து இருந்துருக்குது. அதுக்கப்புறமா தெரிய ஆரம்பித்து இப்போ வழிபாடு பண்ணுறாங்க. அற்புதமான சிவலிங்க திருமேனி. இது புத்துக்குள்ளே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் சுவாமி இருக்கார். இது அடியாருக்கெல்லாம் தரிசனம் பண்ண எல்லோரும் வரணும். ஏன்னா பெரிய பெரிய ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணுறதை விட இங்கே இருக்கிற சுவாமி வந்து பார்க்கணும். அது 10 பேர் வருவாங்க அந்த பேர் ஆலயத்துக்கெலாம். இங்கே யாருமே வரமாட்டுறாங்க. அந்த மாதிரி ஆலயத்தை தான் தேடி கண்டுபிடிச்சி மக்களுக்கு ஏற்படுத்தி அது மூலமாக சுவாமியை வழிபாட்டு கொண்டு வரணும். இல்லை இங்கே இருக்கிற இறை சக்தி தான் அங்கேயே இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடியார் பெருமக்கள் இதை மாதிரி ஆலயத்துக்கு வந்து வழிபாடுங்க. இங்கே சுவாமி நிழல் ஏற்படுத்தி ஒருவேளை பூஜையாவது சுவாமிக்கு நடக்கிறதுக்கு வழிவகை பண்ணணும். அற்புதமான திருமேனியில் இருக்கார். இது திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தோன்னா ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது வலசை அப்படின்ற கிராமம். அந்த கிராமத்தில் புத்து மேலே இந்த சுவாமி இருக்கார். அற்புதமான திருமேனி. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த சாமியை தரிசனம் பண்ணுங்கள். பஞ்சபூதங்களும் வழிபட்டது. இங்கே இருக்கிற சாமி பேர் பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் தான் இருக்கார். அதாவது பஞ்சபூதங்களும் வழிபட்ட சுவாமி இது. அது இல்லாத புத்தின் மேலே இருக்கிறதால அரவங்கள் கூட வழிபடுது. பல்வேறு ஜீவராசிகள் வழிபடுது. அவ்வளோப்பட்ட இறைசக்தி சுவாமிக்கிட்ட இருக்குது. அதனால் எல்லாருமே இங்கே வந்து இந்த சாமியை தரிசனம் பண்ணுங்கள். சுவாமியோடைய திருவருள் எல்லாம் பெறணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் அழைக்கிறேங்க. அதனால் எல்லாருமே இங்கே வாங்க, இந்த சாமியை தரிசனம் பண்ணுங்கள். இங்கே திருவண்ணாமலை வந்துட்டு அப்படி திருக்கோவில் வழியில் தான் அப்படியே இருக்குது இந்த கோயில். அதனால் இங்கே ஒரு அடியார் தான் வந்து சாமியை வழிபாடு பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நீங்கள் வந்து இந்த சாமியை தரிசனம் பண்ணி கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய சிவா. திருச்சிற்றம்பலம்.